ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி எவ்ளோ வருஷம் ஸ்ட்ரகிள்ஸ்ல. ஆமா எவ்வளவு வருஷம் அதான் ரொம்ப வருஷம் கனவு இது. லைக் எப்படின்னா ஒரு வாட்டியாச்சும் என் ஃபேஸ் டிவில தெரிஞ்சிராதா அப்படின்ட்டு தான் நான் வந்து இத்தனை வருஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணதே அதுதான். நான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகணும், டைட்டில் வின்னர் ஆகணும், அது அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணதை விட ஒரு வாட்டியாச்சும் சேனல்ல என் முகம் தெரிஞ்சிராதா தான் எங்களோட கனவும். பை காட்ஸ் கிரேஸ்ஃபுல்லி கிரேட்ஃபுல்லி நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல நான் ஃபினாலேல பாடி இருக்கேன். எவ்வளவு கிரேட்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. ஏசப்பாக்கு நன்றி. சூப்பர், செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்க ஸ்டோரி. நீ என்னதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுவேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி இந்த 6 மந்த்ல நீ ஃபினாலிஸ்டா இருக்கீங்க. இப்ப மக்களுக்கு இவ்வளவு பேருக்கு தெரியுது அப்படின்ற போது கண்டிப்பா அது ஒரு பிளெஸிங் தான். முயற்சி செஞ்சா வெற்றி தான் அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டு தான். முயற்சி செஞ்சுட்டே இருந்தா வெற்றி தான். நீ என்னைக்கு நீ தோல்வின்னு எப்போ நினைக்கிறியோ அன்னியோட காலி. அவ்வளவு நீயே தானே ஏத்துக்கிட்ட, உன் தோல்வி நீ ஏத்துக்கிட்ட. நான் தோக்கல, நான் ஜெயிக்கணும் ஓடிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. அதுக்கு இது ஒரு உதாரணம். பாப்பா ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. அது வச்சு ரொம்ப சந்தோஷமா. நான் கூட ஒரு சில வாட்டி கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனா அம்மா கிவ் அப் போலாம் வா நான் நிக்கிறேன், நீ ஏன் நீ வா முடியும், இந்த வாட்டி கண்டிப்பா இது போனா என்ன வா வா வான்னு ஒரு ஆடிஷனுக்கும் இவங்க தான் எனக்கு வந்து கிவ் அப் பண்ணாம என் கூட இந்த லாஸ்ட்டுக்கு வந்து இவர் வேண்டான்னுட்டாரு. ஆமா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னு சொன்னா நீ வா பாப்பா நான் கூட்டிட்டு போறேன் சொல்லி நான் தான் கூட்டிட்டு. இத்தனை வாட்டி போய் நீங்க இந்த மாதிரி ஆக்டிங்ல எதுக்காக போனோம்? நல்லா சூப்பரா படிச்சுட்டு நம்மளும் படிக்க வச்சிருக்கிறோம். இதை விட கொஞ்சம் திறமையான பிள்ளைங்க எல்லாம் வருது, வந்து அட்டி பின்றாங்க, நல்லா பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம போய் போராடி வர முடியுமான்ற இதுல எப்ப விட்டுருமா ஏமா இது போய் போராடுறேன். இவங்க அதெல்லாம் கிடையாது. என்ன கூப்பிடாதீங்க, நான் சொன்னேன் என்ன தயவு செய்து கூப்பிடாதீங்க, நீங்க போங்க வாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆடிஷனுக்கு அப்பா வரவே இல்லை, போனோம். ஆமா